ராமானுஜருடைய கணக்கில்லாத சீடர்களுக்குள்ளே ஒருவர் திருமலை அனந்தாழ்வான்கிற பெரியவர். அவர் ராமானுஜருடைய கட்டளையின் பிரகாரம் திருமலைக்கு எழுந்தருளி பல கைங்கரியங்களை செய்தார். அங்கு நாம் தரிசிக்கிற ராமானுஜருடைய விக்கிரகத்தை வடிவமைத்தவரே திருமலை அனந்தாழ்வான் தான். அதனால அந்த க்ஷேத்திரத்துல அவருக்கு அப்படி ஒரு மகத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அதனால அந்த ஊருக்கு போனா திருமலை அனந்தாழ்வான்னு சொல்லணும். சம்சாரங்கிற சர்ப்பம், சம்சாரங்கிறது ஒரு பாம்பு, சம்சார போகி சந்தஷ்ட ஜீவாதவே நமகான்னு சொல்லுவார்கள். திருமலையில அனந்தாழ்வான்கிற பெரியவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். கருணாக அவரை தீண்டி விடுத்து. அவரும் கவலைப்படல, அவர் கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தார். சிஷ்யர்கள்லாம் வந்தா, சுவாமி பாம்பு கடிச்சிருக்கே, மருந்து எதனா எடுத்துக்க வேண்டாமா, உயிருக்கு ஏதாவது ஹானி ஏற்பட போறது. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த உடம்பே ஒரு பாம்புன்னார். இந்த உடம்பு இருக்கே அதுவே ஒரு பெரிய பாம்பு. தன்னை கண்டால் சத்ருவை கண்டார் போலேயும். பிள்ளரோகாச்சாரியர் ரொம்ப அழகா சொல்றார், நீ உன்னுடைய எதிரியை நினைத்துக்கொள் அப்படின்னா. சுவாமி பன்மையில சொல்லும் சுவாமி, நீர் ஒருமையில சொல்லிட்டு இருக்கீர். எதிரிகளை நினைத்து கொள்ளும் சொல்லும், அவ்வளோ பேர் இருக்கான் அப்படின்னு விடுவோமே. இல்ல இது ஒருமையில தான் சொல்லணும். ஒருத்தர் தான், யாரு? நீதான். கண்ணனே கீதையில சொல்றச்சே, உத்தரேத ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையேத்து ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனஹாங்கிற. நீ எடுக்கிற முடிவுகள் தான் அர்ஜுனா நீ உனக்கு நண்பனா உனக்கு விரோதியாங்கிறதையே முடிவு செய்யுங்கிறார் இல்லையோ. அப்ப நமக்கு சத்ரு யாருன்னா, தன்னை கண்டால் சத்ருவை கண்டார் போலே. நாம தான் சத்ரு, வேற யாரும் கிடையாது. நாம் அடிக்கடி இதை சொல்லுவோம், நமக்கு நாம தான் சத்ரு. யாரும் நம்மளை சேர்ந்தவாள் நினைச்சு சொல்லுவோம். வேற யாரும் வேண்டாம், அவர் ஒருத்தரே போரும், நமக்கு நாம தான் சத்ரு. அப்படின்னு இன்னொருத்தரை நம்ம சேர்ந்தவர் ஒருத்தரை காண்பிச்சு நமக்கு சத்ருன்னு சொல்ல வேண்டாம். இந்த உடம்பே நமக்கு சத்ரு, இதுவே பாம்பு. அதனால திருமலை அனந்தாழ்வான் என்ன சொல்லிட்டார்? இதுவே பாம்பா இருக்கு, கடிச்சது ஒரு பாம்பு, கடி உண்டது ஒரு பாம்பு. ரொம்ப சுவையான செய்தி இது, கேட்டு போகும். கடிச்சது ஒரு பாம்பு, கடி உண்டது ஒரு பாம்பு. இப்ப யாருக்கு பலம்னு பார்க்கணும். கடிச்ச பாம்புக்கு விஷம் அதிகமா, கடி உண்ட பாம்புக்கு விஷம் அதிகமா? இவர் சொன்னார், ஏற்கனவே விஷம் இருக்கிற சரீரம், இப்ப அது வேற விஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கு, அப்ப எனக்கு தான் பலம் அதிகம்னா. இல்ல அதுக்கு தான் பலம்னா என்ன ஆகும்? நான் கீழே விழுந்துருவேன், போயிடுவேன், அவ்வளவுதானே. போனா என்ன ஆகும்? நான் பரமபதத்துக்கு போய் அங்க விரஜைங்கிற நதியிலே தீர்த்தமாடிட்டு பரமபதநாதனுக்கு கைங்கரியம் பண்ணுவேன். சரி, போகலன்னா என்ன? இப்ப எனக்கு தான் பலம் அதிகம், நான் போகலன்னா இங்க கோனேரி புஷ்கரணி திருமலையில போனா பெரிய குளம் இருக்கு பாருங்க, அந்த குளத்துல குளிச்சுட்டு இங்க இருக்கிற திருமலையப்பனுக்கு கைங்கரியம் பண்ணுவேன். இவ்வளவு அழகா முடிச்சுட்டார் பாருங்க. உசுறு போச்சுன்னா அங்க கைங்கரியம், உசுறு இருந்தா இங்க கைங்கரியம். அதனால போறது இருக்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்லைன்னுட்டார். இந்த கதை எதுக்கு சொன்னேன்? சம்சாரம்ங்கிறது, இந்த உடல்ங்கிறது அதுவே ஒரு பாம்பா தான் இருக்கு. அப்ப உலக இன்பங்களிலே பற்றுதல் என்பது ஒரு கொடிய விஷம். அது எங்கிருந்து புறப்படுகிறதுன்னு, சம்சாரமாகிற சர்ப்பத்தின் வாயிலிருந்து புறப்பட்டு நார்த்திசையிலும் அது பரவி இருக்கிறதாம்.